உங்க புள்ள சரியா பேசலையா, பேச்சு வரலையா, இந்த கோவிலுக்கு வாங்க. தமிழகத்தின் அதிசய ஸ்தலம் பசுபதேஸ்வரர் கோவில் கடலூர் மாவட்டம் திருவேட்களம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான சிவன் கோவில். தேவார பாடல் பெற்ற சிவ தலங்கள்ல முதலாவது சிதம்பரம், அதுக்கப்புறமா இரண்டாவது இடத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த திருவேட்களம். சாஸ்திரப்படி ஒரு கோவில் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்குதோ அதுபடியே அமைக்கப்பட்டிருக்கிற கோவில் தான் இது. பல்லவ அரசர்களால செங்கற்களால் கட்டப்பட்டு இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலோட மூலவர் பாசுபதேஸ்வரர், தாயார் சத்குணமால் அப்படிங்கிற நல்ல நாயகி அம்பாள். இந்த கோவிலானது 1000 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாரத போர்ல வெற்றி பெறதுக்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற வேண்டுகிறான். அப்போ கிருஷ்ணன், நீ எல்லா அஸ்திரங்களையும் உன்னோட மானசீக தந்தையான இந்திரன் கிட்ட இருந்து பெற்றிருக்கிற, ஆனா பாசுப அஸ்திரத்தை மட்டும் நீ சிவபெருமான் கிட்ட இருந்துதான் பெற முடியும், அதுக்கு இந்திரனும் அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் சொற்போரும் பிற்போரும் இங்க பல மோதல்களும் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு தல வரலாறு சொல்லுது. அப்படி அந்த போர்ல அர்ஜுனன் வாளால அடிச்ச தழும்பு சிவன் மீது இன்னும் இருக்கிறத காணலாம். இந்த தலத்துல இருக்கிற சிவனை தொழுதா வினைகள் எல்லாமே தொலைந்து இன்பம் தலை தோங்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த கோவில்ல இருக்கிற முருகப்பெருமான் 12 கைகளோட வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறாரு. இங்க இருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறதால திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவதால விரைவில் திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. மேலும் பேசுறதுல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டுட்டு அங்கு தரப்படுற மண்ணுரண்டைய சாப்பிட்டுட்டு போனா விரைவில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படின்னு, மேலும் அவங்க விரைவில் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால சிறு வயதுல இருந்து பேச முடியாம கஷ்டப்படுற நபர்களும் தங்களோட குழந்தைகளுக்கு பேச்சு வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களும் இங்கு வந்து கடவுளை வழிபட்டுட்டு இங்க தர்ற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போறாங்க. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாதது போல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிலைகள் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு. அதோட சூரிய சந்திர கிரகணங்கள்ல இங்க அதிக அளவுல மக்கள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. மற்ற நாட்கள்ல வழிபடுறதை விட இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அப்போ வந்து வழிபட்டா தங்கள் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதேனும் கிரகண பிரச்சனை இருந்தா கூட இந்த கோவில்ல வந்து வழிபட்டுட்டு போறது மூலமா பல மாற்றங்களை அவங்களாவே உணர முடியுமா, அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலா இது அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் காலை 6:30 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா மாலை 5:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்க வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற நாட்கள்ல அதிக அளவுல மக்கள் கூடி இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டு இந்த சிறப்பு நாட்களை மிகவும் விசேஷமா கொண்டாடிட்டு வராங்க. இத்தகைய வரலாற்று பெருமை மிக்க பழமை வாய்ந்த சக்தி உடைய கோவிலுக்கு நீங்களும் உங்க குடும்பத்தோட சென்று வழிபட்டு வாருங்கள்.